7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 4 நம்ம பார்த்துட்டுருக்கோம். யூனிட் 4 பார்த்துட்டுருக்கோம். அப்படிதானே? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்த்தோம். ஐசோடோப்ஸ் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ், அப்புறம் வேலன்சி இந்த டேர்ம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ரைட். ஸோ இதுக்கு இந்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு போகலாம். ஓகே, ரைட். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த பூமியில நிறைய நல்லவங்க வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்துட்டும் இருக்காங்க, வாழவும் போறாங்க. அப்படிதானே? முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்லுவோம், ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, நல்ல விதமா சிந்திச்சிருப்பாங்க. அந்த மாரி ஒரு துறவி வந்து ஒரு நல்லவர், ரொம்ப நல்லவரு. அவர் வந்து ரொம்ப மக்கள் மேல அன்பா இருக்கிறவரு. மக்களுக்கு உண்டான அந்த கஷ்டத்த வந்து அவர் வந்து சொல்யூஷன் சொல்றாரு. இந்த மாரி பண்ணுங்கப்பா, இந்த இடத்துல. இந்த மாரி பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. இந்த மாரி மத்தவங்க பொருள திருடாதீங்க. ஆ ஒருத்தங்க பத்தி குறை சொல்லாதீங்க. இந்த மாரி அவர் சொல்றாரு. இவர வந்து நெறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வாழ்ந்தே பழக்கம். அதாவது மத்தவன குறை சொல்லி பழக்கம். மத்தவன்ட்ட இருந்து ஏதாவது பொருள எடுக்கிறது பழக்கம். நமக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா வரும். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மக்கள்லாம் யோசிக்காங்க. என்னங்க இது நமக்கு அ இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப அந்த மக்கள்லாம் யோசிக்காங்க. என்னய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் 100 பேரும் 200 பேர் இல்ல. எப்பவுமே ஒரு கூட்டத்துல ஒரு 4, 5 பேர் வந்து ஆப்போஸ் பண்ணுவாங்க. எதனாலும் ஆப்போஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு நல்லது ஆப்போஸ் பண்ணுவாங்க. அதே மாரி ஊர்ல ஒரு 4, 5 பேர் 10 பேர் இருக்கான். அவனுக்கு அந்த பிடிக்க மாட்டேங்குது இந்த துறவிய பார்த்தா. இந்த துறவி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஊர விட்டு ஒரு ஊருக்கு இப்படி போகும்போது, இந்த ஊர் வழியா போயிட்டு வருவாரு. அப்ப இவர வந்து எப்படியாவது நம்ம வந்து நோஸ் கட் பண்ணணும், அவமரியாதை பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம ஊர் வழியா வரமாட்டாரு. ஏன்னா நம்ம ஊர் வழியா வந்தா தான் அவர் வந்து யார்ட்டயும் அட்வைஸ் சொல்லிறாரு. உடனே மக்கள்லாம் நல்ல விதமா ஆயிடுறாங்க. நம்மள வந்து ஒரு இதா நினைக்கிறாங்க, கெட்டவங்களா ரொம்ப ஆக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த 10 பேருக்கு கோவம் வருது. இன்னைக்கு அந்த துறவி வராரு. துறவி கூட சித்தர்களும் அந்த சாரி அந்த அசிஸ்டன்ட்ஸ் அப்படி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அந்த சீடர்கள்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களும் வராங்க. இந்த ஊர் வழியா வரும்போது, இந்த 10 பேரும் சேர்ந்து அந்த துறவிய ரொம்ப அவமரியாதையா பேசி விட்டுர்றாங்க. அதாவது ரொம்ப அன்னைக்கு மத்த சீடர்கள்லாம் கோவம் வருது. அது எப்படி பேசலாம்? இவரு என்ன தப்பா பண்ணாரு? மக்களுக்கு நல்லது தானே சொல்றாரு. இவங்களுக்கு பிடிக்கலன்னா அமைதியா இருக்க வேண்டியதுதானே சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு ஏதாவது என்ன பண்ணலான்னு துறவிட்ட கேட்கறாங்க. இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே துறவி சொன்னாரு, "இல்லப்பா எதையுமே பண்ணாத. அவங்க பாசாடி பண்ணட்டும். நீ எதுவுமே கண்டுக்கிடாத" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து அடுத்த ஊருக்கு போறாரு. இன்னைக்கு அவரு மத்த ஊருக்கு போயிட்டு ஒரு 4, 5 நாள் ஆவுது. அந்த 4, 5 நாள்ல இந்த 10 பேருக்கும் வாழ்க்கையில சில இன்சிடென்ட்ஸ் நடக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நல்ல விதமா நம்ம நல்ல செயல்கள் என்னைக்கும் நம்மள காப்பாத்தும். நான் இந்த கதைய ரொம்ப எக்ஸ்டெண்டா பண்ணி போல. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாதுனால நான் ஹிண்ட் மாரி சொல்றேன். சரிங்களா? நீங்க மத்ததெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 4, 5 நாள் அவங்களுக்கு நடக்கு. வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடக்கு. கெட்டது நடக்கு. அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லது தான் நம்மள காப்பாத்தும். நல்லவனா இருந்தா தான் நமக்கு வந்து நல்லது. கெட்டவனா இருந்தா அந்த ஊரும் மதிக்காது. நம்மள ஒரு ஃபங்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. நம்ம முன்னாடி போம்போது வணக்கம் போட்டுட்டு, பின்னாடி நம்மள கேவலமா பேசுவாங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்னா வந்து நிக்க மாட்டாங்கன்னு நெறைய அவங்களுக்கு தோணுது. அப்ப 4, 5 நாள் கழிச்சு அந்த துறவி திருப்பி அதே ஊர் வழியா வராரு. உடனே அவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. "எங்க மன்னிச்சுக்கோங்க. நான் அன்னைக்கு அப்படி தப்பு பண்ணோம், இப்படி தப்பு பண்ணோம்ன்னு" சொல்றாரு. அந்த துறவி எதுவும் கண்டுக்கிடவே இல்ல. ஓகேப்பா ரைட்ன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. உடனே இந்த சீடர்கள் வந்து கேட்கறாங்க. எப்படி நீங்க வந்து போகும்போது அவங்க அவ்வளோ அவமரியாதையா பேசுனாங்க. அப்பவும் நீங்க பெருசா எடுத்துக்கல. வரம்போது ரொம்ப கும்பிடுதாங்க. அத தாரேன், இத தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. பணத்த தாரேங்காங்க, மாம்பழத்த தாரேங்காங்க, பழங்கள் தாரேங்காங்க. ஆனா அப்பவும் நீங்க ஏத்துக்கல. அப்பவும் ரொம்ப பெருசா எடுத்துக்கல. நீங்க சரி வாரீங்களே அப்படின்னு சொன்னது. இதான் அவர் சொல்றாரு. லைஃப்ல நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து இந்த மாரி மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஏற்றம், இறக்கம், கஷ்டம், நஷ்டம், அன்பு, அன்பு இல்லாதது, துன்பம், இன்பம் எல்லாம் வரும். நாம எல்லாத்தையும் ஒரு மாரி சமநிலையா பார்க்கணும். ஏதோ ஒண்ணு ஒருத்தன் திட்டிட்டான். உடனே "ஏய் பாத்தியாடா டேய்" அப்படி இப்படின்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். அது பாதிப்பு நம்மளுக்கு தான் வரும். இல்ல இன்னொரு நாள் நம்மள ஒருத்தன் புகழ்றான் அப்படின்னா, "ஏய் அப்படியா நம்ம நம்ம அவ்வளோ பெரிய ஆளா?" அப்படின்னு நம்ம தலையில ஏத்தி வச்சுட்டா, அதுவும் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் ஒரு டைம்ல. சரியா? அப்ப எதுவுமே அவரு சொல்ற அந்த சீடர்கள் சொல்றாங்க. உங்க லைஃப்ல எது நடந்தாலும் சமநிலையா இருங்க. ஒரு மாரி பேலன்ஸ்டா இருக்கணும். சரியா? அது நம்மளுக்கும் யூஸ் ஆகும் இந்த ஸ்டோரி. அதனால நீங்க உங்க லைஃப்ல நீங்க 7த் படிக்கிறீங்க. வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் நடக்கும்போது சமநிலையா பாருங்க அத. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிச்சு, அத அப்படி பண்ணலாமா? இத அப்படி பண்ணலாமா? அவன் அப்படி சொல்ட்டான், இவன் இப்படி சொல்ட்டான். வீட்ல அது நடக்கல, இது நடக்கல. எனக்கு அந்த பொருள் கிடைக்கல, இந்த பொருள் கிடைக்கல. அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. எப்பவுமே வந்தா ஓகே, வராட்டாலும் ஓகே. அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். ஓகே, ரைட். சூப்பர்.
ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்? ஆல்ரெடி சொன்னது தான் ஐசோடோப், ஐசோடோன். அதுல ஆட்டம்னா என்ன? ஆல்ரெடி பார்த்தது. ஆட்டம்னா என்னது? நம்மள சுத்தி பருப்பொருட்கள், மேட்டர் இருக்கு. நான் காமிச்சேன். ஒரு பேனாலருந்து ஏர், காற்று வரைக்கும் எல்லாமே மேட்டர், பருப்பொருட்கள் இருந்துச்சு. இந்த மேட்டர்ல இந்த மேட்டரோட பில்டிங் பிளாக்ஸே ஆட்டம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி ஒரு வீடு அப்படின்னா செங்கல் இருக்கும். செங்கல் தனியா வச்சீங்கன்னா, அது செங்கல் தான். ஆனா அந்த செங்கல ஒரு 10,000 செங்கல வச்சு கட்டுனீங்கன்னா, அது வீடு. பேரு தான் வேற. அதுதானே அதே மாரி தான் ஆட்டம்ஸா சேர்ந்து தான் மேட்டரா நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்ப ஆட்டத்துக்குள்ள என்ன நடக்கு? ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆ எஸ். அதாவது புரோட்டான்ஸ் இருந்து பார்த்தோம். அப்படிதானே தமிழ்லயும் நான் சொல்லிடுறேன். ஸோ, அதனால இங்கிலீஷ்ல மட்டும் எழுதுறேன் இப்போதைக்கு. நியூட்ரான்ஸ் இருந்துச்சு. அத சுத்தி அதாவது புரோட்டான், நியூட்ரான் அணுக்கருல இருந்துச்சு. அத சுத்தி எலக்ட்ரான் இருந்துச்சு. கரெக்ட். வேற இது போக வேற ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. ஐசோடோப் பத்தி நம்ம போன கிளாஸ் சொல்லியிருந்தோம். அத கூட நீங்க சொல்லலாம். நான் இப்போ அத ஸ்டார்ட் பண்ண போறேன். பட் நீங்க சொல்லலாம். ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஐசோடோப்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஐசோடோப்னா என்ன? சரி. வெரி குட். அதாவது நம்ம மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர்ன்னு 2 எண்ணம் பார்த்தோம். அணு எண், நிறை எண் பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? மத்த ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இப்போ நான் ஒரு பிக்சர்லாம் போன கிளாஸ்ல நெறைய காமிச்சாச்சு. இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு ஒரு ஆள் எடுக்குறோம். இந்த ஹைட்ரஜன் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த ஹைட்ரஜன்ல ஐசோடோப்ஸ் 3 பேர் இருக்காங்க. யாரு? நான் காமிச்சேன் ஞாபகம் இருக்கா அந்த ஃபோட்டோ? புரோட்டியம், டியூட்ரியம், அடுத்து ஒரு ஆள் உண்டு. யாரு? ட்ரீட்டியம். இதுல இதுல பார்த்தீங்கன்னா, இது ப்ரோ இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரை அப்டின்னா 3, டியூ அப்டின்னா 2, ப்ரோன்னா நமக்கு இப்போதைக்கு 1. ஆனா 1ன்னா மோனோன்னு வரும். பட் இந்த இடத்துல இந்த 2 பேர கம்பேர் பண்ணா புரோட்டீனா 1. சரியா? இது இப்டிதான். ஏன் ஹைட்ரஜனுக்கு இந்த மாரி 3 பேர் ஐசோடோப்பா நம்ம சொன்னோம்? ஏன்னா, நியூட்ரான் எண்ணிக்கை மாறுனுச்சு. கரெக்ட்டா? அப்டிதானே? நியூட்ரான் எண்ணிக்கை மாறும். புரோட்டான் எண்ணிக்கை சேமா தான் இருக்கும். கிளியரா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தத ஞாபகம் இருக்கா? ஐசோடோப்ஸ். ஐசோனா சேம் அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். டோப்ஸ் அப்படின்னா, நமக்கு அந்த டோப்போஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் டோப்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். டோப்போப்னா பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐசோடோப்ஸ்னா சே சாம் அ சேம் பிளேஸ் இன் த பீரியாடிக் டேபிள் அர்த்தம். அதாவது இப்ப ஹைட்ரஜன்னா, ஹைட்ரஜனுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். ஆனா சேம் பிளேஸ் தான் உட்கார்ந்திருப்பாங்க. நியூட்ரனோட நம்பர் மாறிட்டுனா, உங்களுக்கு எலமென்ட்டே மாறிடும். நீங்க அது நம்ம பின்னாடி பார்த்தோம். சாரி. புரோட்டானோட எண்ணிக்கை மாறணும்னா, எலமென்ட்டே மாறிடும். நான் நியூட்ரான் சொன்னது தப்பு. புரோட்டானோட எண்ணிக்கை மாறுனுச்சுன்னா, எலமென்ட்டுமே மாறும். அப்ப புரோட்டான் எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும். நம்ம என்ன மாறியிருக்குன்னு பார்த்தோம். நியூட்ரான் எண்ணிக்கை மாறிட்டே இருக்கும். 1 இருந்தா அதுக்கு ஒரு பேரு, 2 இருந்தா அதுக்கு ஒரு பேரு, 3 இருந்தா அதுக்கு ஒரு பேரு. கரெக்ட்டா? இப்படி தான நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ, இப்ப பாருங்க அதே பிக்சர இப்ப நான் திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் இப்போ ஷேர் ஆவுது. தெரியுதாப்பா? ஸ்க்ரீன் இப்போ வந்துட்டா? வரலையா? இன்னும் வரும். ஓகே வந்துருச்சு. இதுதான் இந்த பிக்சர தான் லாஸ்ட் கிளாஸ் காமிச்சோம். இதுல பார்த்தீங்கன்னா, புரோட்டான் அந்த ரெட் கலர் பால் அப்படியே இருக்கும். நடுவுல அத சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, புரோட்டியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான், நியூட்ரான் இல்லவே இல்ல. ஒரே ஒரு புரோட்டான். அப்போ ஒரு புரோட்டான், நோ நியூட்ரான் அப்படிங்கிறத நம்ம 1 ப்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் வைக்கக்காண்டி ப்ரோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. டியூட்ரியம்னா நான் 2ன்னு சொன்னேன். அதனால அந்த 2ன்னு போட்டிருப்பாங்க. நீங்க நியூட்ரானோட நம்பர நம்ம அப்புறம் பார்க்க போறோம். அத மேல உள்ள நீங்க பார்க்கணும். 1 ப்ரோ, 2ன்னா டியூ, 3ன்னா ட்ரை. இது கிளியராக்கா? உங்களுக்கு புரியறக்கு ஏத்தாப்புல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? அப்ப 1ன்னா ப்ரோ அப்டின்னா, H மேல 1 கீழ 1. மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர். நிறை எண், அணு எண்ண போட்டிருப்பாங்க. டியூ அப்டின்னா 2ன்னு சொன்னேன். சோ கீழ 1 போட்டிருப்பாங்க, மேல 2 போட்டிருப்பாங்க. ட்ரை அப்டின்னா மேல 3 போட்டிருப்பாங்க, கீழ 1 அப்ப கீழ இருக்க 1 மாறவே இல்ல. அதாவது புரோட்டான் எண்ணிக்கை தான் நம்ம கீழ போட்டிருப்போம். அது மாறவே இல்ல. பாருங்க எல்லாத்துலயும் 1 புரோட்டான், 1 புரோட்டான். ஒரே ஒரு சிவப்பு கலர் பால் தானே இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா நியூட்ரான பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல இல்ல. ஏன்னா, ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இருக்காரு. அதனால அவர புரோட்டியம்.
2ஆல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நியூட்ரான் சேர்றாரு. ஸோ, நமக்கு வந்து 1 புரோட்டான், 1 நியூட்ரான் சேர்ந்தோனே 2ன்னு மாறிரும். ஸோ, அதனால டியூட்ரியம். 3ஆல பார்த்தீங்கன்னா 2 நியூட்ரான். அப்ப 2 பிளஸ் 1 அதாவது புரோட்டான் எண்ணிக்கையும் கூட்டணும். அப்போ 2 பிளஸ் 1ன்னா 3. அப்போ அது ட்ரை. அதனால தான் அங்க போட்டிருக்காங்க. இது கிளியர் ஆயிட்டா? 1 புரோட்டான், 2 நியூட்ரான், 1 எலக்ட்ரான். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஐசோடோப் யாருக்கும் டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். ஏன்னா, இப்ப ஐசோடோப்ப முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த டாபிக் போப்போறேன். சரியா? இதே மாரி நான் ஏதாவது கேட்கிறேன். கார்பனுக்கு எவ்வளவு? நம்ம பார்த்திருக்கோம். கார்பனுக்கு எவ்வளவு? நம்ம அனிமேஷன் இருக்கு. அத லாஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா அனிமேஷன் காமிக்கிறேன். ஐசோடோப்புக்கு போன கிளாஸ்ல காமிச்சிருக்கோம். யோசிச்சீங்க. கார்பனுக்கு எவ்வளவு? எவ்வளோ காமிச்சோம்? எஸ். 6 புரோட்டான். கார்பனுக்கு 6 புரோட்டான் அப்படின்னு. அந்த கார்பன்ல கார்பன் 12, 13, 14 இருந்துச்சு. 6 புரோட்டான் இருக்கும். ஆனா, அந்த நியூட்ரான் நம்பர் மாறுனுச்சு. 6 நியூட்ரான், 7 நியூட்ரான், 8 நியூட்ரான் அப்படி மாறுனுச்சுன்னு சொன்னேன். கரெக்ட்டா? ஓகே, சூப்பர். அப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்னா, சேம் எலமெண்ட் ஹைட்ரஜன், கார்பன் இந்த மாரி சேம் எலமெண்டா இருக்கும். சேம் அட்டாமிக் நம்பரா இருக்கும். அதாவது புரோட்டான் எண்ணிக்கை அப்படியே இருக்கும். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படியே இருக்கும். ஆனா, நியூட்ரான் எண்ணிக்கை மாறிட்டே இருந்துச்சு. டிஃபரண்டான மாஸ் நம்பர். இது கிளியர். ஓகே, ரைட். இப்ப நம்ம அடுத்து வந்து ஐசோடோன்ஸ் பார்க்க போறோம். சரி. ஓகே. ஐசோடோன் யாருக்காவது இத பத்தி லேசா கேள்விப்பட்டிருந்தா நீங்க அத சொல்லலாம். ஐசோடோன்ஸ்னா என்னன்னு? யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லலாம். எதுவும் ம் எதுவும் பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? ஓகே, ரைட். சோ, ஐசோன்னா வழக்கம் போல நான் சொன்னது தான். சேம். ஒரே மாதிரி. ஆனா டோன்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரான்ஸ். சரியா? சோ, ஐசோடோன்னா என்ன அர்த்தம்? அப்ப சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு அர்த்தம். இப்ப கிளியரா இருக்குமே? சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஐசோடோன்னா என்ன அர்த்தம்? சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அது எங்க சார் இருக்கும்? எஸ். அதுக்கு கண்டிப்பா நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். போரான் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. பி போடுவாங்க. சரியா? இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா 12. மாஸ் நம்பர் நான் எழுதுறேன். சரியா? நிறை எண்ண எழுதுறேன். கார்பன் எடுத்துக்கிறேன். கார்பன் 13ன்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்தேனா? அதே எடுத்துக்கிறேன். அதுக்கு 13. இந்த 2த்துக்கு இப்போ நம்பர் மாறி இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம்? புரோட்டானோட எண்ணிக்கை மாறி இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? புரோட்டான் எண்ணிக்கை இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தன இருக்கும்? போரானுக்கு 5 இருக்கும். கார்பனுக்கு 6 இருக்கும். இப்ப தான் நான் சொன்னேன். 6 இதுக்கு 5 இருக்கும். இந்த 12 வரணும்னா 5 கூட எத கூட்டுனா வரும்? 7 கூட்டுனா உங்களுக்கு வந்து என்ன வரணும்? 12 வரும். 6 கூட எத கூட்டுனா 13 வரும்? அதே 7 தான். அப்ப இந்த 7, 7 சேமா இருக்கு பாருங்க. இந்த 7 தான் என்னது? நியூட்ரான்களோட எண்ணிக்கை. கரெக்ட்டா? இதுதான நம்ம பார்த்தோம். நியூட்ரான்ஸ். அப்ப நியூட்ரான் எண்ணிக்கை இந்த 2 எலமெண்டும் வேற வேற ஆட்கள். வேற வேற புரோட்டான் நம்பர். ஆனா நியூட்ரானோட நம்பர் பார்க்கும்போது 2 பேரும் சேமா இருக்காங்க. அப்ப இந்த 2 பேரும் ஐசோடோன்ஸ். அந்த குரூப்ல நம்ம சேர்த்தரணும். இப்ப கிளியர் ஆயிட்டா? அப்போ இது போக நெறைய இருக்குப்பா எக்ஸாம்பிள். பட் நான் எல்லாத்தையும் சொல்லி தர முடியாது. நமக்கு வந்து இப்போ ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் அப்படிதான் சொல்லணும். 2, 3 எலமென்ட்ட வச்சு தான் நான் சொல்ல முடியும். சரியா? நீங்க தான் அடுத்து ப்ரீ ஐடி டேபிள் எடுத்து, இதுல இன்டர்நெட் இருக்கு. எல்லார்ட்டயும் செல்ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. நெறைய ஆப்பு, Google, ஐஏஐலாம் இருக்கு. நீங்க கேளுங்க. ஐசோடோன்ஸ்க்கு எனக்கு எக்ஸாம்பிள் தா. அ ஐசோடோப்புக்கு எக்ஸாம்பிள் தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அழகா சொல்லி தருவாங்க. அத எடுத்து நீங்க ஒரு பேப்பர்லயோ, உங்களோட நோட்ல எழுதி வச்சுக்கணும். ரெ ரெகுலரா அத ரீகால் பண்ணணும். இதுதான் மேட்டர். சரியா? இந்த ஐசோடோன் புரியுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? அப்ப போரான் 12, கார்பன் 13 நம்ம ஐசோடோன் சொல்லலாமா? ஏன் சொல்லலாம்? ஆ ஏன்னா 7 நியூட்ரான் இருக்கு. கிளியராப்பா? ஓகேப்பா. சூப்பர். இப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்? ஐசோபார்ஸ் போறோம். அதுக்கப்புறம் தான் வேலன்சி. அடுத்த கிளாஸ்ல 1 மார்க் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? 3ஆம் யூனிட் சொல்லியிருந்தேன். சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஐசோபார்ஸ் போறோம். வழக்கம் போல ஐசோன்னா சேம் தான். ஆனா பாருக்கு மீனிங் மாறணும்ல? இங்க பார்ஸ் அப்டின்னா வெயிட்ன்னு அர்த்தம். ஒரே மாரி வெயிட்டா சார்? அது எப்படி சார்? இந்த வெயிட்ட தான் நம்ம அட்டாமிக் நம்பர்ல, அதாவது ஆட்டம்ல மாஸ் நம்பர்ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம் இது? சேம் மாஸ் நம்பர். புரோட்டானோட எண்ணிக்கை மாறலாம். நியூட்ரானோட எண்ணிக்கை மாறலாம். ஆனா டோட்டலா மாஸ் நம்பர் பார்க்கும்போது சேமா இருக்கும். புரோட்டான் எண்ணிக்கைன்னா அர்த்தம் அட்டாமிக் நம்பர் மாறுது. ஓகே. ஆனா மாஸ் நம்பர் மாறல. சேமா இருக்கு. எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஓகே. இப்ப பாருங்க. ஆர்கான் எடுக்கிறேன்.
ஆர்கான்னா இப்படி எழுதுவாங்க. அதோட சிம்பிள் ஏஆர்ன்னு போடுவாங்க. கால்சியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். கால்சியம் சிஏ அப்படின்னு போடுவாங்க. இந்த ஆர்கானோடைய அட்டாமிக் நம்பர், அதாவது அணு எண் 18. நான் இப்படி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எழுதல. 18. நிறை எண் பார்த்தீங்கன்னா 40. மாஸ் நம்பர் 40. சரியா? நீங்க பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, இது இருக்கும். ஓகே. 18 இருக்கும். 40 சில பீரியாடிக் டேபிள்ல மாசமும் சேர்த்து குடுத்துருப்பாங்க. சில பீரியாடிக் டேபிள்ல வெறும் அட்டாமிக் நம்பர் மட்டும் குடுத்துருப்பாங்க. ஓகே. நீங்க அதனால பார்த்துக்கலாம். இல்லனா நெட்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள்ல நெட்ல கூட எடுக்கலாம். கால்சியத்துக்கு ஏன்னா வேற எலமெண்ட் கண்டிப்பா புரோட்டானோட எண்ணிக்கை மாறி இருக்கும். ஸோ 20 கால்சியம் நீங்க பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, கால்சியம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆனா மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா, சேம் 40. நிறை எண் 40 தான். அப்ப இதுல எது சேமா இருக்கு? 18, 20மா? இல்ல. 40, 40 சேமா இருக்கு. நிறை எண் சேமா இருக்கு. அணு எண் மாறி இருக்கு. இப்ப பாருங்க புரோட்டானோட எண்ணிக்கைய பாருங்களேன். இது புரோட்டானோட எண்ணிக்கை 18, 20. நியூட்ரானோட எண்ணிக்கை பாருங்க. 18 கூட எத கூட்டுனா 40 வரும்? யோசிச்சு பாருங்க. எத கூட்டுனா 40 வரும்? 22 கரெக்ட். அதே 22 இது கூட கூட்டுனா 42 வரும். அப்படிதானே? அப்போ 40 வரணும்னா 20 தான் கூட்டணும். அப்போ இதுலருந்து என்ன தெரியுது? நியூட்ரானோட எண்ணிக்கையும் மாறிருச்சு சார். புரோட்டானோட எண்ணிக்கையும் மாறிருச்சு சார். ஆனா கூட்டும்போது சேம் நம்பர் சார். இது நம்மளுடைய பேப்பர்லயே அதாவது நம்ம எக்ஸாம்ல பார்க்கலாம். இத நெறைய பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்களும் நானும் நான் வேண்டாம். சரி பக்கத்துல 2 ஸ்டூடண்ட் உங்க ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க. நீ தமிழ்ல 80 மார்க் இருப்ப. இங்கிலீஷ்ல வந்து 40 மார்க் எடுத்திருப்ப. 120 மார்க். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் தமிழ்லயும் 60, இங்கிலீஷ்லயும் 60. புரியுதா? அப்ப கூட்டுனா 160 120. நீ 80, 40 எடுத்து 120. அவன் 60, 60 எடுத்து 120. அப்ப டோட்டலா பார்க்கும்போது 2 பேரும் 120, 120. ஆனா, தமிழ், இங்கிலீஷ்ல நீங்க எடுத்த மார்க் வேற வேற. அதேதான் இங்கேயும் எக்ஸாம். நீங்க ஆனா எக்ஸாம்ல தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க்ன்னு போட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா, மீனிங் கரெக்ட்டா இருக்கும். பட் லைக் அந்த மாரி நான் உங்களுக்கு புரியக்காண்டி இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றதுக்கே பயமா இருக்கும். நம்ம வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்ல எலிய பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். எலி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லன்னா இந்த பாஸ்பரஸ் பத்தி பேசும்போது வாயில அதாவது அ அதாவது வெளியில வச்சா வெடிச்சுரும். அதனால வாய்க்குள்ள வச்சிருப்பாங்கங்கிற ஒரு மாரி ஒரு ஸ்டோரிலாம் சொல்லிக் குடுக்கும்போது, எக்ஸாம்லயும் வாயில வைக்குவாங்க. அந்த பாஸ்பரஸ் அப்படிலாம் எழுதி வச்சுருவாங்க. தப்பு கிடையாது. அந்தந்த இடத்துல அத தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால இங்க நம்ம அட்டாமிக் நம்பர், மாசமா சொல்லிக் குடுக்கணும். எக்ஸாம்ல போய் நான் தமிழ் பேப்பர்ல 80 அவன் 60 நான் 40 அவன் 60 120 120 அப்படியே எழுத வச்சிடக்கூடாது. சரியா? ஸோ சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ல நான் மட்டும் இல்ல எல்லா டீச்சரும் சொல்லக்கூடிய எக்ஸாம்ல புரிஞ்சுகிட்டு அதுலருந்து என்ன லேர்னிங் பண்ணலாம் அப்படிதான் பார்க்கணும். ஓகே. கரெக்ட்டா? ரைட். இப்ப ஐசோபார்ஸ்ல நீங்க புரிஞ்சுகிட்டது என்ன? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எஸ். டிஃபரண்டான எலமெண்ட், டிஃபரண்டான புரான் நம்பர், டிஃபரண்டான நியூட்ரான் நம்பர். ஆனா மாஸ் நம்பர் சேமா இருந்துச்சு. கிளியரா? அப்ப ஐசோடோன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? நியூட்ரான் சேமா இருந்துச்சு. ஐசோபார்ன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஐசோபார்ன்னா என்னது? புரோட்டான் எண்ணிக்கை வந்து சேமா இருந்துச்சு. நியூட்ரான் எண்ணிக்கை மாறிட்டே இருந்துச்சு. கிளியரா? இப்ப இதுல 3ல எதுவும் டவுட் வராதே? ரைட்ப்பா. ஓகே. இப்ப நம்ம அடுத்து எங்க போறோம்னா, வேலன்சி போறோம். வேலன்சி. இந்த வேலன்சி பத்தி சொல்றதுக்கு நம்ம புக்ல 7த் புக்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, கை இருக்கு. அந்த கைய வச்சு கை குலுக்குறதுக்குலாம் போட்டிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு அது புரிஞ்சாலும் ஓகே. இல்ல நான் சொல்லி தர்றத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஓகே. சரியா? எப்படினாலும் நம்மளுக்கு பேலன்ஸிய நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஏன்னா, நம்ம புக்ல பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அப்படின்னு ஒண்ணு எடுத்திருப்பாங்க. நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இல்லாம அவங்க ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க. 2மே உங்களுக்கு தெரியணும்க்காண்டி தான் நான் வந்து 2மே சேர்த்து சொல்லிக் குடுக்க போறேன். வேலன்சின்னா ஒரு எலமெண்டோட கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது மத்த எலமெண்ட் கூட இணையக்கூடிய திறன், அதான் இணைதிறன். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இணைதிறன் போட்டிருப்பாங்க. இணையருக்கு ஒரு திறன் வேணும். எல்லாருமே எல்லாரு கூடயும் இணைய மாட்டாங்க. எல்லா பக்கமும் ஒரே மாரி இணைய மாட்டாங்க. இப்ப நம்ம சொல்றோம் H2O வாட்டர்ன்னு சொல்றோம். 2 ஹைட்ரஜன் 1 ஆக்ஸிஜன் சேருது. ரைட்டா? அந்த இடத்துல 3 ஹைட்ரஜன் சேரல. அப்போ நம்மளுக்கு அதுல பின்னாடி ஒரு ஃபார்முலாலாம் இருக்கு. சரியா? இது கூட இவ்வளவு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஒரு ஒரு பிக்சர காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். இது வந்து அதுல பாண்டிங்லாம் போட்டிருப்பாங்க. பட் பாண்டிங் இப்போ உங்களுக்கு வராது.
வேலன்சி மட்டும் தான் உங்களுக்கு வந்துரு. ஜஸ்ட் அத பார்க்கறதுக்காண்டி அந்த பிக்சர ஷேர் பண்றேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, கார்பன் நடுவுல குடுத்துருப்பாங்க. அத சுத்தி 4 ஹைட்ரஜன் H குடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜன் வந்து ஒரு அந்த எல்லோ கலர் மாரி இருக்கு. கார்பன்ட்ட வந்து ஒரு பிங்க் கலர் மாரி இருக்கு. கார்பன் 4 வேலன்சி இணைதிறன் 4 இருக்கும். ஹைட்ரஜன் 1, 1 இருக்கும். ஸோ, இவர் 1 ஷேர் பண்றாரு. அவர்ட்ட வந்து 1 ஷேர் பண்ணா, அதனால அந்த கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் ஈஸியா கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, கார்பன்ட்ட 4 பேர் ஃப்ரீயா இருப்பாங்க. அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பிக்சர பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப டக்குனு கனெக்ட் பண்ணிருவாங்க. கனெக்ட் ஆயிருவாங்க. அதனால எங்க பார்த்தாலும் CH4 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இதே மாரி சைடுல பார்த்தீங்கன்னா, உப்பு NaCl. Na பார்த்தீங்கன்னா பிளஸ் போட்டிருப்பாங்க. Cl மைனஸ் போட்டிருப்பாங்க. ஏன் நம்மளுக்கு உப்பு வந்து ஈஸியா கிடைக்கி அப்படின்னா, அந்த Naவும் Clலும் ஈஸியா அட்டாச்ட் ஆயிருவாங்க. சரியா? அதனால இது போட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாலிக்யூலர் பாண்டிங், மெட்டாலிக் பாண்டிங் வேண்டாம். அது வந்து உங்களுக்கு பாண்டிங்ல வரும்போது வரும். இந்த ஃபர்ஸ்ட் 2 பிக்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? எப்படி எலக்ட்ரான கொடுக்குது, இல்ல வேங்குது. இத தான் நாம வேலன்சி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அதாவது நம்மட்ட நெறைய எலமெண்ட் இருக்கு. பீரியாடிக் டேபிள்ல எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா, என்ன பண்ணணும்னா, இப்ப நமக்கு வந்து எலமெண்ட்ட ஒரு நியூக்ளியஸ் போட்டு இத சுத்தி ஆர்பிட்லாம் போட்டிருந்தோம். ஷெல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வெளியில இருக்க இந்த செல்ல தான் அவுட்டர் மோஸ்ட் செல்லுன்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் மோஸ்ட் செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும்பா. 8 எலக்ட்ரான் இருக்கணும். சரியா? சப்போஸ் 8 இல்ல. ஏன் 8 இருக்கணும் சொன்னா, அதுக்கு தான் அது ஒரு ரூல் உண்டு. ஆக்டெட் ரூல்ன்னு சொல்ட்டு. ஆக்டெட் ரூல். சரியா? இந்த ரூல். ஆக்டெட் ரூல்னா, அந்த அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும். அப்படி 8 இல்லன்னா என்ன நடக்கும்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா உங்கட்ட? ஆ அப்பன்னா, இப்ப 7 எலக்ட்ரான் என்ட்ட இருக்குன்னா, நான் அப்ப என்ட்ட 1 வந்தா போதும். நான் 8 ஆயிரும். அப்ப நான் 1 வாங்க ரெடியா இருப்பேன். என்ட்ட 1 தான் இருக்கு. நான் 7 வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் 1 குடுக்குறது ஈஸி. 1 குடுத்துட்டு நான் ஸ்டேபிள் ஆயிரும். ஒண்ணு இந்த மாரி குடுத்துட்டு ஸ்டேபிள் ஆகணும். இல்லன்னா வாங்கிட்டு ஸ்டேபிள். எப்படியானாலும் எலமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். நிலையா இருக்க தான் ஆசைப்படுவாங்க. அதனால தான் நம்ம அப்படி சொல்றோம். 8 அண்ணா இருக்கணும். ஆ ஆக்டல் ரூலு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டல் ரூல பத்தி உங்க புக்ல குடுக்கல. அதாவது நீங்க பெரிய கிளாஸ் 8ஆம் கிளாஸ், 9த்லாம் படிக்கும்போது நல்லா டீட்டெயிலா படிப்பீங்க. பட் நீங்க வந்து லேசா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அத நான் சொல்றேன். இப்ப நான் வந்து சோடியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். சரியா? சோடியத்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, NAன்னு போட்டிருப்பாங்க. சோடியம்னா SOலாம் போட்டிருக்க மாட்டாங்க. NA தான் போட்டிருப்பாங்க. சரியா? இதோட அட்டாமிக் நம்பர் 11. அணு எண் 11. இதோட கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவாங்கன்னா, அந்த 11 ஃபர்ஸ்ட்டு கூட்டுல 2, 2வது கூட்டுல 1, 3வது கூட்டுல 1. 2, 8, 1 இப்படி எழுதியிருப்பாங்க. 3வது கூட்டுல 1 தான் இருக்கு. சரியா? இதுல 2 இருக்கு. இதுல 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சும்மா போட்டுருக்கேன். அடுத்து இதுல 1 தான் இருக்கு. இதுதான் அவுட்டர் மோஸ்ட். சரியா? இந்த எலக்ட்ரான் இவருடைய அந்த சோடியத்தோடைய அப்போ வேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1. ஜஸ்ட் 1 தான். ஏன்னா 1 தான் இருக்காரு. வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான் இருக்காரு. இவரு ஸ்டேபிலிட்டி ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த சோடியம் ஸ்டெபிலிட்டி ஆகணும்னா, எஸ். 1 எலக்ட்ரான லூஸ் பண்ணணும். சரியா? அப்போ 1 எலக்ட்ரான லூஸ் பண்ணார்ன்னா, சோடியத்தோடைய வேலன்சி 1. அவரு வந்து ஈஸியா 1 எலக்ட்ரான குடுக்க ரெடியா இருக்காரு. அதனால இவர் கூட யாராவது வரும்போது இப்ப Cl அப்படின்னு வரும்போது, Cl வந்து 1 வாங்கக்கு ரெடியா இருப்பாரு. அதனால இவர் குடுக்காரு, அவர் வாங்குறாரு. உடனே 2 பேரும் கனெக்ட் ஆயி உப்பா நமக்கு மாறிடுறாங்க. உதாரணத்துக்கு, இப்ப நான் சோடியம் மட்டும் எழுதியிருக்கேன். குளோரின் எழுதப் போறேன். இங்கேயே எழுதிறப் போறேன். குளோரின்னா Cl. நம்ம உப்பு சொன்னோம்னா NaCl. குளோரின் Cl. இதோடைய அட்டாமிக் நம்பர் 17 குளோரின். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன 2, 8, 7. ஏன்னா 2 8யும் கூட்டுனா 10, 10 பிளஸ் 7 17. அப்போ இப்படி இருக்கிறதுல 2, 8 இப்படி இருக்காங்க. இதுல 7 பேர் தான் இருக்காங்க. இவருக்கு வந்து ஒண்ணே 1 தேவை. ஒண்ணே 1 தான் இவர் ஸ்டெபிலிட்டி ஆயிருவாரு. உடனே பார்க்குறாரு என்னைய அவரு ஆல்ரெடி 1 குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. உடனே 2 பேரும் கனெக்ட் ஆயிடுவாங்க. கனெக்ட் ஆனோனே NaCl அப்படின்னு நமக்கு உப்பா கிடைச்சிருது. குளோரின் ஸ்டெபிலிட்டி ஆகணும்னா 1 எலக்ட்ரான் தேவை. சரியா? அப்ப குளோரினோட வேலன்சி 1. அப்ப இட் கெயின் 1 எலக்ட்ரான். சோடியம் கிவ் 1 எலக்ட்ரான். அப்ப NaCl சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உப்பு. அப்ப வேலன்சி அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ல ஒரு ஆட்டம் கெயின் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இத வச்சு அந்த பாண்ட மேக் பண்ணுது. அதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ ஷேர் பண்றது தான் வேலன்சி.
பட் நம்ம புக்ல ஏன் சார் ஹைட்ரஜன் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா, அது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட். இந்த ஹைட்ரஜன பத்தி சொல்றது. ஏன்னா, ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ, அதனால ஹைட்ரஜன அந்த டைம்லலாம் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம புக்லயும் போட்டிருப்பாங்க அதான். வேலன்ஸிங்கிறது கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு ஃபர்ஸ்ட்டே எழுதி போட்டேன். பட் ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா, இத டிட்டர்மைன் பண்றதுக்கு ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய அந்த நம்பர அந்த வேலன்ஸே கவுண்ட் பண்ற வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1. அப்ப அவரு 1 குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரா? வாங்குறதுக்கு ரெடியா இருக்காராங்கிற வச்சு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் நீங்க எடுத்தீங்கன்னா, 1 ஆக்ஸிஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லியிருந்தேன். ஆக்ஸிஜனோட வேலன்சி 2 சரியா? அப்போ 2 ஹைட்ரஜன் சேர்ந்தா ஆக்ஸிஜனோட ஜாயிண்ட் ஆயிரும். மீத்தேன்ல CH4 அது பிக்சர் காமிச்சேன். கார்பனுக்கு எத்தன இருந்துச்சு? 4 இருந்துச்சு. அப்போ 1 கார்பன் ஆட்டம் வந்து நம்ம 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஏன்னா கார்பனுடைய வேலன்சி 4. ஸோ இந்த மாரி ஹைட்ரஜன் வச்சு சொல்றனால தான் அந்த டைம்லலாம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சொன்னாங்க. பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதையும் நம்ம சொல்லலாம். கிளியர் ஆயிட்டா? ரைட். ஸோ இப்ப இதுக்கு ரிலேட்டடான சிமுலேஷன் காமிச்சிருந்தேன். ஒரே செகண்ட். ஸ்க்ரீன் இப்ப தெரியும். ஓகே. தெரியுதாப்பா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஐசோடோப்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? ஆ இந்த இருக்குல்ல ஐசோடோப்ஸ் ஆர் த எலமெண்ட் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கும். பட் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். கார்பன் 6 போட்டுருப்பாங்க. 6 புரோட்டான், 6 நியூட்ரான். ரைட்டா? இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? புரோட்டான் 6 இருக்கு, நியூட்ரான் 6 இருக்கு, மாஸ் ரொம்ப 12 இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு. பட் இத நான் கூட்டுறேன். இப்ப கார்பன் இருக்கா? இத கூட்டும்போது இப்ப 7 மாத்துறேன். 6 7ம் 13ன்னு மாறி இருக்கு. இப்பவும் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இப்ப 14 போட்டு பாருங்க. பாருங்க. ரேடியேட்டிவ். அவர் வந்து கதிர்வீச்சு தன்மை கூடியது. அப்போ இங்க புரோட்டான் எண்ணிக்கை மாறவே இல்ல. ஆனா நியூட்ரான் எண்ணிக்கை மாறிட்டே இருந்துச்சு. அப்ப மாஸ் நம்பரும் மாறுது. இது ஐசோடோப். இத மாரி நெறைய எலமெண்ட்ட எடுத்துக்கலாம். ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ்னா என்ன சொன்னேன்? டிஃபரண்ட் எலமெண்ட் தட் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான் பட் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான். இப்ப இந்த இதுல பாருங்க 3த்துலயும் கார்பன் இருக்கு. 6 புரோட்டான், 8 நியூட்ரான் இருக்கு. நைட்ரஜன் இருக்கு. 15 இருக்கு. 7 புரோட்டான், 8 நியூட்ரான். அப்ப எல்லாத்துலயும் என்ன நீங்க பார்க்குறீங்க? நியூட்ரான் எண்ணிக்கை நம்பர் மாறவே இல்ல. புரோட்டான் எண்ணிக்கை மாறுனுச்சு. மாஸ் நம்பர் மாறும். ஆனா நியூட்ரான் எண்ணிக்கை மாறவே இல்ல. தட் இஸ் ஐசோடோன்ஸ். கார்பன் 14, நைட்ரஜன் 15, ஆக்ஸிஜன் 16 இந்த மாரி எடுத்துக்கலாம். ஓகே. இது கிளியர் ஆயிட்டா? ரைட்ப்பா. அடுத்து நம்ம இன்னொரு யார பார்க்க போறோம்? ஐசோபார் பார்க்க போறோம். ஐசோபார்ல நம்ம என்ன படிச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஹைலைட் பண்றேன் ஒரே நிமிஷம். டிஃபரண்ட் எலிமெண்ட் சேம் மாஸ் நம்பர் அதாவது சேம் டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் பட் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கும். கிளியரா? ஹைட்ரஜன், கார்பன் இதெல்லாம் 14 14ஆ இருக்கும். என்ன மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாருங்க. இதுல பாருங்க. புரோட்டான் எண்ணிக்கை மாறிட்டே இருந்துச்சு. நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறிட்டே இருந்துச்சு. ஆனா மாஸ் நம்பர் பாருங்க எல்லாமே 14 14. சரியா? ஏன்னா இதுலயுமே 14 14 தான் எழுதிப்பாங்க. ஆனா எலமெண்ட்லாம் ஒரே எலமெண்டா இல்லையே. ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அப்படின்னு மாறிட்டே இருக்கு. அப்போ மாஸ் நம்பர் சேமா இருக்கு. புரோட்டான் எண்ணிக்கை, அ நியூட்ரான் எண்ணிக்கை வேரி ஆயிட்டே இருந்துச்சு. இது கிளியர் ஆயிட்டா? இது ஐசோபார்ஸ். அடுத்து வேலன்சி. நான் வேலன்சி சொல்லணும்னா, இப்ப நைட்ரஜன் இருக்கு. இந்த மாரி நீங்க வேற வேற எலமெண்ட்ட சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொன்ன கார்பன், ஹைட்ரஜன் வச்சு சொல்றேனே. ஃபர்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாருங்க. ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்ல சுத்திட்டு இருக்காரு. அதுதான் என்னது? வேலன்ஸ் எலக்ட்ரான். ஹைட்ரஜனுக்கு அப்ப நீங்க என்ன சொல்லிக்கலாம் அப்டின்னா, வேலன்சி வந்தீங்கன்னா 1 குடுக்கக்கு, ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு. கார்பனுக்கு 4 சொன்னேன். இந்தாரு பார்த்தீங்களா? 4 இருந்ததா? 4 இருக்கு பாருங்க. அப்ப இந்தா இருக்கு பாருங்க 4. வேலன்சி 4. அப்போ கார்பனுக்கு நீங்க பார்க்கலாமா? கார்பனுக்கும் பாருங்களேன். இந்த பாருங்க. சூஸ் பண்றேன். என்ன நடக்கும் பாருங்க. இத பாருங்க. அவுட்டர் மோஸ்ட்ல 4 எலக்ட்ரான். வெளியில இருக்கக்கூடிய அந்த செல்ல பாருங்க. கூட பாருங்க. 4 எலக்ட்ரான் இருக்கு. இந்த மாரி அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறத வச்சு நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப இவர் 4 பேரு 4 ஹைட்ரஜன் வந்தாங்கன்னா ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஏன்னா 4 ஹைட்ரஜன் ஆல்ரெடி ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான வச்சுட்டு வராரு. இவர் 4 அண்ணா இருக்கு. இவர் இவர் ஆக்டேட் ரூல் படி என்ன பண்ணுவாரு? ஸ்டெபிலிட்டி ஆவணும். அப்போ ஹைட்ரஜன்ட்ட சொல்றாரு. நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸ்டெபிலிட்டி ஆயிரும். உடனே CH4 அப்படின்னு கிரியேட் ஆயிரும். அதுமாரி ஹைட்ரஜன் வாட்டர்ட்ட போறாரு. வாட்டர் ஆல்ரெடி 2 பேர வச்சுட்டு நிக்கிறாரு. ஆக்ஸிஜன் இங்க பார்க்கணுமே பாருங்க. 2 ஓடும் பாருங்க. இப்ப காமிக்கிறேன்.
ஆக்ஸிஜன். இதுல வந்து 6, 2 சரியா? நம்மளுக்கு வந்து இதுல வந்து 6ங்கிற இந்த 2வது கூட்டம் போட்டிருப்பாங்க. 2 வந்து வெளியில போட்டிருப்பாங்க. வேலன்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து உடனே ஹைட்ரஜன் 2 பேர் வருவாங்க. அவங்கட்ட கனெக்ட் பண்ணி வாட்டரா மாறிருவாங்க. ஸோ ஆக்ஸிஜனுடைய வேலன்சி 2. இந்த மாரி இந்த சிமுலேஷன நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு இதெல்லாம் பாருங்க. ஐசோடோப், ஐசோடோன் எல்லாம் என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த யூனிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எம்சிக்யூவும் பார்க்கலாம். 3 சாப்டர பார்க்கலாம். சரியா? கிளாஸ நேசித்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.